உன்னை நினையாதே நாளே இல்லை என்பதாலே அப்படி இருக்க அத்திரி முனிவருக்கும் அடிசையா அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவன் சூர்வ சமகாமுனிவன். என்ன அருகாமல் இருக்கக்கூடிய சிறு கடவுளை ராயாருக்கு என்னடா பிரச்சனை? சம்சாரம் என் புள்ள 3 பேர் இருக்கிறான். புள்ள கிட்ட வளர்ந்துட்டான், வயசுக்கு வந்துட்டான். வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ண சொல்லிட்டு பொண்ணு ஏற்பாடு பண்ணாங்க. பொண்ணு ஏற்பாடு பண்ற மாதிரியும் பொண்ணு கிடைக்கிற, கல்யாணம் பண்றது பணமும் கிடைக்கிற, அழைச்சு கிடைக்கணும். அப்ப சொப்பா இல்ல வீட்டுக்கு அடைகல, ஊருக்கு அடைகல. ஆமா போறேன் சண்டை போட்டு வரேன், அங்க இருந்து வரேன் கம்பெனி ஆக்கி மாதிரி இருக்கு. உன்ன மாதிரி புள்ள வளர்ந்துருக்கு, அவன் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஊருக்கு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சான். பொண்ணை பார்த்தா பொண்ணு ஏற்பாடு ஆகி போச்சு. பொண்ணு ஏற்பாடு ஆன உடனே பணத்துக்கு ரெடி பண்ணலான்னு பார்த்தா அப்படி சேர்த்தா கொஞ்சம் கொஞ்சம் முடிஞ்சு போச்சு. ஒரு 2 லட்சம் ரூபாயில கல்யாணம் நின்று போச்சு. சேர்த்து வச்சுட்டேன். ஆமா சேர்த்து வச்சுட்டு தேதி வச்சாச்சு, பத்திரிக்கை வச்சாச்சு. ஒரு வீட்டுக்காரர் அவங்க வேலையை பாக்குறாங்க, என் வேலையை பாக்குறேன். 2 லட்சம் ரூபாயில வந்து நிக்குதுங்க கல்யாணம். என்ன பண்ண தெரியல, யாரும் கடன் கொடுக்கறது கிடையாது. எனக்கு நிலமோ நீரோ ஒண்ணுமே கிடையாது. ஒரே மரத்தாடி கேட்டா என்ன நம்பி யாருமே பணம் கொடுக்கறதே இல்ல. யோசனை பண்ணி பார்த்தேன். சரி அங்கேயும் இங்கேயும் போவானே, உத்திரமேல சேட்டு கடை ரொம்ப அறிமுகமாச்சேன். உத்திரமேல நிறைய பேர் இது மாதிரி நகை அடகு வச்சுக்கிறேன், நகை வாங்கி கொடுத்துருக்கேன். சேட்டு போய் கேட்க சொல்ல சேட்டு கடைக்கு போனேன். வணக்கம் என்னப்பா சமாச்சாரம், பையனை கல்யாணம் வச்சிருக்கிறேன், ஒரு 2 லட்சம் ரூபாய் கடன் தேவைப்படுது, கல்யாணம் முடிஞ்சு போய் பணத்துல கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சேட்டு சொன்னாரு, அட பாவி பொருள் வச்சாதான் பணம் கொடுப்பான், மாத்து பொருள் தான் உண்டு, கை மாத்தா பணம் கொடுக்கறது இல்ல. எப்பவுமே அடகு கடையில நகை விற்கிற இடத்தெல்லாம் பைசா கொடுக்க மாட்டாங்க. எதனா இருந்தா அடமானம் போடு, பொருள் இருந்தா கூட பணம் கொடுக்கறேன். சரியாதான் சொல்லிருக்கான். என்ன பண்றது, என்ன பெரியவங்க சொல்லிருக்கிறாங்க, 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணு போட்டு யோசனை பண்ணி பார்த்தேன். உடனே யோசனை ஐயா சேட்டு உனக்கு பொருள் தானே காமிக்கணும், நேரம் ஊருக்கு வாங்க, எனக்கு 25 ஏக்கர் நிலை இருக்குது வான்னு சொல்லி கூப்பிட்டேன். நீ எங்க இருக்க? புறம்போக்குல புதா மரத்தடியில குடிச்ச போட்டுன்னு அங்க பொங்கி சாப்பிட்டு இருக்கிற நீ. கல்யாணம் பண்ணமே போய் சொல், கல்யாணத்துக்கு முடிக்கிற எங்க போய் சொன்னா கிடைக்குது. சரி காலைல வர போடான்ட்டான். என் மாடு வீட்டுக்கு வந்தா காலைல வந்தாரு, காரை ஓட்டி வயசு அனுப்பிச்சாச்சு. சரி ரொம்ப நாள் பழக்கமாச்சேன் சொல்லிட்டு நேரம் ஏறிக்கார நீட்டு போனேன். ஏறிக்கார மாதிரி நிக்க வச்சு சரி பாரு ஏறி எதுவா அது மொத்தம் தான் எந்த அப்படின்ட்டா. ஏறிக்கிற மேல நிக்க வச்சு ஏறி எதுவா இருக்குது மாதிரி மொத்தமா அந்த 25 ஏக்கர் எழுத்தான்ட்டேன் கேட்டாரு. ஆமா மொத்தம் பச்சை பசையா இருக்குது, அதுனா வெள்ளை வெள்ளையா பூ பூத்துக்குதுனாரு. அது மொத்தம் எள்ளு செடி அப்படின்ட்டு மொத்தம் தொம்பு பூட்டு செடி. தொம்பு பூட்டு அது சீரா பார்வை தெரியாதா? பரவாயில்ல நம்ம கொடுக்கிற பணத்துக்கு தப்பு கிடையாது, அது மொத்தம் எள்ளுதான் நினைச்சுக்கிறாரு. அது எள்ளுதான், அது எள்ளு மகசூல் வரப்போகுது அப்படி நினைச்சுட்டு அவரு வந்தாரு, பணத்தை கொடுத்தாருங்க. பணத்தை கொடுத்த கல்யாணம் நல்லபடியா முடிச்சு போச்சு. முடிச்சுட்டு 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் ஆச்சு. சேட்டு கூப்பிட ஆரம்பிச்சா, நான் பதிவு போக ஆரம்பிச்சேன். பணம் கிடையாது, போய் பணம் சீரா வரலையே. ஒரு நாள் திடீர்னு வந்தாரு, கார் எடுத்து மறைக்கிட்டான். பணம் கொடுத்தா கொடு, இல்லைன்னா அவ்வளவுதான் கேட்டு பிடிச்சி காம்பேத்திரன்னு சொல்லிட்டாங்க. வாங்க நீங்க போய் 2 நாள் போட்டு வாங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு வாங்க, பணம் மொத்தம் கொடுத்துறேன் அப்படின்னு. கண்டிப்பாவும் பணத்தை தரேன். ஆமா பணம் எள்ளுதான் ஏற்கனவே ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணோம். இப்ப என்ன பண்ணி பண்ணிட்டு காலையில சேட்டு கார் எடுத்துட்டு வர போறாரு. நேரம் ஆத்தங்கரைக்கு போனேன், ஆத்துக்கரை சுடுகாட்டாண்ட போனேன். அந்த பச்சை வச்சிருந்த குழியெல்லாம் நோன்னா ஒரு 3 மண்டை ஓடி கடிச்சிது. 8வது வீட்டுல கட்டி தொங்க விட்டேன். அப்படியே தீட்டுக்கு உட்காந்துக்கிறேன்.
சேர்த்து வந்தான். ஏய் என்னடா நம்ம பணத்துக்கு வந்துக்கிறேன் முன்ன மண்டை ஓடு தொங்குது கட்டி தீட்டிக்கிறான்னு கேட்டா சேட்டு அதோ தொங்குது பாரு அந்த மண்டை ஓடு என் பாட்டுக்கு கடன் கொடுத்தவன் மண்டை ஓடு முதல் மண்டை ஓட்ட காட்டி தெரிஞ்சு பாரு இது எங்க அப்பனுக்கு கடன் கொடுத்த மண்டை ஓடு இதோ தெரிஞ்சு பாரு இது எங்க சித்தப்பனுக்கு கடன் கொடுத்த மண்டை ஓடு இன்னொருத்தர் கட்டி தீட்டிங்கிற நம்ம அவதான் சேர்த்து ஓட ஆரம்பிச்சாரு அவர் தேர்ச்சி விட்டு நின்று ஓட பணத்தை வாங்குறது இல்லாம நல்லதை செய்யறேன். ஆனா நீ உண்மையதான் சொல்லிருக்கிற. ஆமா உன் பணம் எள்ளுதான். அதுக்கு புரியுது சக்தி கிடையாது. பிறக்கும் போதே ஆண்டவன் எள்ளு தான் பிறக்க வச்சான். நான் எதை வாங்கினாலும் எள்ளாதான் போகுது. அவ்வளவு கைராசிக்காரங்க. கைராசியா கால் ராசி அதெல்லாம் போகட்டும். நான் யார்? என் பேர் வட்டவன். யாராருக்கு பிறந்தவன்? அப்பா அம்மா பிறந்து எனக்கு தெரியாதா? சரி நீ மட்டும் வந்திருக்க. இன்னொரு எங்க? அவங்க அதிகம் கேக்குறேன். அந்த பல்லாண்டு வந்தாவனோ வரப்பட போவான் தெரியாது. அந்த ஆகணும் இங்க எனக்கு அவனுக்கு சுத்தமா ஆகாது. சொல்ல விட பேச்சு நான் போல அரண்மனையில நான் வேலை செஞ்சுக்கிறேன். பொருள் பொருளா தேச்சுக்கிறேன். ஏன் ஊத்துறான்? மிச்சம் ஓட்ட இங்க போய் வர ரெண்டுமே ஒண்ணுதானா? அஞ்சா கூப்பிட்டு மரியாதை ஆமா நீ கிடைக்கிற மூணு வச்சு என்ன பாச்சு எந்த பாப்பாவா? அது வேற நாள் வச்சுக்க. மிச்சா தாய் மாறி அடிச்சு அம்மா அம்மா மாறியா ஓட்ட தாயே தாயே இருக்கும்போது ஏன் எதுக்கு அவன் அடிக்கிறேன்? அது என்ன வர அடிக்கிறேன்? கை வாட்டை பாட்டிக்கிறாங்க. எப்படி தச்சுமோ அப்படி தாச்சுமே. அதெல்லாம் போகட்டும் விடுங்க. நான் யார்? எப்பேற்பட்டவன்? யாராருக்கு பொருள் தெரியுமா? அம்மா யாரு யாராவது போனா அம்மா யாரு பணப்பட்டியா
அப்படி இருக்கும்போது எங்க ஆத்தா யாரா இருக்கு எப்படி நீ யாருக்கு போது நீ சொன்னதே எனக்கு தெரியும். ஆடி மாசம் அவனவாடிக்கு வரல எங்க அம்மா கிட்ட சும்மா ஆடி மாசம் வரல அவனை ஆடி மாசம் மாசி மாதம் தான் மாசி மாசம் எங்க அம்மாட்ட அவங்க சொல்லுவா என்ன என்ன அவன் அடிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே காலேஜ் கத்தோம் எனக்கு ஏற்கனவே ஓட்டு வலி அவன் எது தெரிஞ்சாலும் சொன்னதான் அவன் வேலை உண்டு அவன் உண்டு எவ்வளவு அமைதியா இருக்கான் அதுதான் காலை குத்தி நிற்கான். அத்தனை குடிமகனுக்கும் அழகியா தேவிக்கும் ஒரே மகனா பிறந்தவன் நூறுவாச மகாமுனிவன் இந்த உலகிலே சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அது மட்டுமல்லடா எனக்கோ எத்தனை ஏத்திரங்கள் தெரியும். ஏத்திரனா என்ன மகன நேத்திரனா கண்ணு கண்ணு கன்றா 22 கண்களை உடையவன் நான். கதவு 2 கண்ணை பார்த்துட்டா 22 ரெண்டுடா நம்ம 2 மீதி 20 எங்க